முடிஞ்சா அவன் தலையில நல்லா தைலத்தை தேய்ச்சி விடு. ஏன்னா அப்போதான் அவனுக்கு தலைவலி குறையும். ஆமாப்பா சரிதான், ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரேன். இல்ல பெரியம்மா, அதுக்கு அவசியமே இல்ல. ஆமா பெரியம்மா, நீங்க எதுக்கு சிரமப்படுறீங்க? அர்ஜுன் ரூம் வேற மாடியில இருக்கு இல்லையா? அதுதான். நீங்க போனா கால்ல சுளுக்கு வரும், தேவையில்லாம வலி அதிகமாகும். நான் மருந்து தந்திருக்கேன் பெரியம்மா. அப்புறம் இவங்க போய் தலையை நல்லா மசாஜ் பண்ணட்டும், ரெஸ்ட் எடுக்கட்டும். இன்னைக்கு அவனை தூங்க விடுவோம். அப்புறம் கேளு, அவன் தூங்கிட்டா எழுப்பி விட்டுறாத, தூங்க விடு. சரிங்க. அர்ஜுன் நைட்டுக்கு என்ன சமைக்கணும்னு சொன்னானா? அவரு எதையும் சாப்பிட இஷ்டம் இல்லைன்னு சொன்னாரு. அவருக்கு பசியும் இல்ல. பெரியம்மா ஒரு நாள் சாப்பிடலன்னா ஒன்னும் ஆகாது. எனக்கு என்னவோ அவன் வெளியே ஏதோ கண்டதையும் சாப்பிட்டு வந்திருப்பான்னு, அதனாலதான் தலைவலி வந்திருக்கு. அதாவது வயிற்றுல சிரிட்டி ஆகி கேஸ் வரும்ல, அது. அப்புறம் நீ இன்னும் இங்கே தான் நிக்கிறியா? போ, தேவைப்பட்டா இன்னைக்கு நான் பெரியம்மா கூட தூங்கிக்கிறேன். அட இல்ல வேணாம் டுக்குன்னு, என் கூட யாரும் தூங்க வேண்டிய அவசியம் இல்ல. பெரியம்மா இத்தனை நாளா நான் தூங்கிக்கிட்டு இருந்தா, அதனால நான் தூங்கலாம்னு நினைச்சேன். சரி போ போ போ, என் பையனை நல்லா கவனிச்சுக்க. அவன் தலையில நல்லா தைலம் தேய்ச்சி விடு. அதிகமா பேசி பேசி அவனை எழுப்பி விட்டுறாத. உன் புருஷனுக்கு பணிவிடை மட்டும் செய், வேறொன்னும் வேணாம். சரிங்க அத்தை. ஆமா, அப்புறம் கேளு, உன் புருஷனை நல்லா பாத்துக்க. அவன் ஏதாவது சாப்பிடா குடிக்கவோ கேட்டா பால்ல மஞ்சள் கலந்து சூடா குடு. ஏதாவது உதவி வேணும்னா என்னையோ இல்ல டுக்குனையோ கூப்பிடு. என்னவோ என் மனசு கேட்க மாட்டேங்குது, ஒரு தடவை அவனை பார்த்துட்டு வரேன். ஐயோ இல்ல பெரியம்மா, நீங்க போறது தப்பு. உங்களுக்கு தான் அவனை பத்தி தெரியுமில்ல, நீங்க போனா அவன் பேச ஆரம்பிச்சிருவான். நான் மருந்து கொடுத்துட்டு வந்திருக்கேன் பெரியம்மா, அவன் தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும். நீ போ. சரி சரி, நான் போக மாட்டேன்ப்பா. ஞாபகம் வச்சுக்க, அவனை எழுப்பிடாத. புரிஞ்சுதா? ஆமா, அவளுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு இல்லையா? இப்ப சீக்கிரமா போ, அவர் தலைய நல்லா தேய்ச்சி விடு, போதும். சரிங்க அக்கா, அப்படியே செய்யறேன். இப்ப போடுமா? அட என்ன இப்படி கேட்டுட்டு இருக்க? எவ்வளவு நேரமா சொல்றேன், சீக்கிரம் போ. சீக்கிரமா போ. ஒரு முறை பார்த்துட்டு வரவா? இல்ல வேண்டவே வேண்டாம் பெரியத்த. நீங்க இந்த நிலைமையில போக வேண்டிய அவசியமே இல்ல. ஆமா, நீங்க உட்கார்ந்து ரெஸ்ட் எடுங்க. ஆமா பெரியம்மா, வாங்க உட்காருங்க. ஓ கடவுளே, என்னோட அர்ஜுனை சீக்கிரம் சரியாக்கிடுப்பான். என்ன ஆச்சு உங்களுக்கு? உடம்பு சரியில்லையா என்ன? வாங்க, இப்ப கீழே போய் படிக்கட்டு கிட்ட காவல் காக்கலாம். யாராவது வந்துட போறாங்க. சீக்கிரம் போகும். மெதுவா. உங்களுக்கு என்ன ஆச்சுங்க? அர்ஜுன், எனக்கு என்ன ஆனாலும் உங்களுக்கு அதை பத்தி என்ன கவலை? உங்களுக்கு என் மேலதான் அக்கறையே இல்லையே. நீங்க என்னைய குறை சொல்றீங்களா? அப்படின்னா இதுலயும் என் தப்பு தானா? எப்படின்னா, நான் இந்த வீட்டுல சில நாள் மட்டுமே இருக்க போற விருந்தாளி தானே. நான் போன பிறகு என்னோட இடத்த பிடிக்க வேற யாராவது வந்துடுவாங்க. அதனால இப்ப யாராவது தானாவே வேற ஒருத்தருடையவர் ஆகிட்டா அவங்கள பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? மனசை பறி கொடுத்துட்டேன், அதனால என் மனசுதான் வலிக்கும், வேற ஒண்ணும் இல்ல. ஆனா தயவு செஞ்சு இப்படி பேசாத. உனக்கு தெரியுமா, நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு எவ்வளவு ஹர்ட் ஆகுதுன்னு நீ எப்பயாவது யோசிச்சிருக்கியா? ஆனா ஐ லவ் யூ. ஐ மீன் இட். நீ இல்லாம என்னால வாழ முடியாது அஹானா. உங்களுக்கு என்னென்ன விஷயம் நடக்குதோ அதுக்கு காரணம் என்னோடது கிடையாது இல்ல. அப்புறம் ஏன் என்கிட்ட இப்படி சொல்றீங்க? அஹானா, எனக்கே ஒன்னும் புரியல. நீ என் குடும்பத்தோட ஒத்து போக நேரம் எடுக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா எங்க அம்மா நம்ம 2 பேரையும் இப்படி பிரிச்சுடுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை.
நாம பிரிஞ்சிருக்கிறதால உங்களுக்கு என்ன கவலை? நீங்களே என்ன என் பிறந்த வீட்டுல விட போறதா இருந்தீங்கல்ல. அத்தை கீழே விழுந்துட்டாங்க, அதனால என்ன அழைச்சிட்டு போறது கேன்சல் ஆயிடுச்சு. சொல்ல போனா அத்தை கீழே விழுந்ததுக்கு பின்னால ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? அது அப்புறம் சொல்றேன். ஆனா ப்ளீஸ் சொல்லு, என்ன விஷயம்? இல்ல, இப்ப சொல்ல முடியாது. உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணும் போது, அதுவும் சரியான சமயத்துல அப்ப சொல்றேன். ஆனா எதுக்கு என்ன உங்ககிட்ட இருந்து விளக்க நினைக்கிற? உனக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, உன்னை உன் பிறந்த வீட்டுல விடுறதுக்கு நான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கல. இதோ பாருங்க, நான் உங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கு ஏத்தவில்லை. என்னால உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு அவமானம் ஏற்பட்டுச்சுங்கிறத நீங்க ஒருவேளை மறந்திருக்கலாம். ஆனா நீ அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒளிஞ்சு மறைஞ்சு போயிருக்க கூடாதுன்னு இப்பவும் எனக்கு தோணுது. ஏன்? மத்த 3 மருமகள்களும் தானே போயிருந்தாங்க. அப்புறம் இந்த கௌரவம் எல்லாம் என் மேல மட்டும் ஏன் திணிக்கிறீங்க? ஏன்னா அம்மா போக வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. நீ இந்த வீட்டோட புது கல்யாண பொண்ணு இல்லையா? புது கல்யாண பொண்ணா இருக்கிறது குத்தமாயிடுச்சா என்ன? அப்படின்னா புது கல்யாண பொண்ணு எந்த ஃபங்க்ஷனுக்கும் போக கூடாதா? நீங்க எல்லாம் எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க? எப்படி யோசிக்கிறீங்க? அப்புறம் இதையெல்லாம் விட்டுடுங்க. அத்தை பழைய தலைமுறையை சேர்ந்தவங்க, அவங்க என்ன செய்யணுமோ சொல்லணுமோ அதை செஞ்சுட்டாங்க. ஆனா நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணல தானே. என்னை எங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் விட தயாராயிட்டீங்க. நான் உங்களை நிரந்தரமாவா அங்க விடணும்னு நினைச்சேன். எப்படியாவது கொஞ்ச நாள்லயே உன்னை திரும்ப அழைச்சிட்டு வந்திருப்பேன். ஆமா, நீங்க என்ன நிரந்தரமா விட்டுட்டு வரமாட்டீங்க. எப்போ தோணுதோ அப்பெல்லாம் கொண்டு போய் விடுவீங்க. உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ திரும்ப என்னோட பிறந்த வீட்டுல இருந்து கூப்பிட்டு வருவீங்க. இங்க எல்லாமே உங்க விருப்பப்படி தானே நடக்குது. என் விருப்பப்படி இங்க என்ன நடக்குது? ஆனா நமக்கு இவ்வளோ நாள் கழிச்சு 2 பேரும் பேச வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதுவும் தனியா. இந்த நேரத்திலும் நீ சண்டை போட விரும்புறியா? சாரி, உங்க உடம்பு சரியில்லை தானே? உங்களுக்கு என்ன ஆச்சு? யார் சொன்னாங்க? அண்ணா சொன்னாரு, உங்களுக்கு தலைவலியால தலை வெடிச்சிடும் போல இருக்குன்னு. நான் இப்ப நல்லா தான் இருக்கேன். ரொம்ப புதுமையான தலைவலியா இருக்கும் போலயே. அங்கிருந்து இங்க வரதுக்குள்ள சரியா போயிடுச்சு. எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. எங்க புரிஞ்சிக்க முயற்சி செய்யறோமோ அங்க நல்லாவே புரியுது, இந்த வலி உன்னை என்கிட்ட நெருங்க வைக்கத்தானே. இதெல்லாம் இப்ப நீங்க பேச வேணாம். ஏன்? நான் யாரோ தெரியாத பொண்ணுகிட்டயா பேசிக்கிட்டு இருக்கேன்? நான் என் பொண்டாட்டி கூட பேசிக்கிட்டு இருக்கேன். அது இல்லாம நான் இப்படித்தான் பேசுவேன். நீங்க முதல்ல உங்க அம்மா கிட்ட போய் பேசுங்க. என்ன இங்க கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன? ஆனா நான் உன்கிட்ட என்ன சொல்றது? என் மூளை குழம்பி போய் இருந்தது, எனக்கு ஒன்னும் புரியல. இதெல்லாம் துக்குனண்டாவும் மீது அண்ணியும் போட்ட பிளான். ஆனா நான் ஒரு விஷயத்த உன்கிட்ட கவனிச்சேன். உனக்கும் எந்த கவலையும் இல்ல. என்கிட்ட இருந்து பிரிஞ்சு தனியா இருக்கிறதுல நீ நல்லாவே இருக்கிற. எல்லாம் புரிஞ்சிடுச்சு இல்லையா? ஆமா, அந்த அளவுக்கு புத்தி இருக்கு. மனைவிகள் எல்லாரும் கல்யாணத்துக்கு பிறகு தங்கள் புருஷனோட இருக்க விரும்புவாங்க. இந்த உலகத்துல நான் ஒருத்தி தான் இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறேன்னு நினைக்கிறேன். தெரியல, என் தலையெழுத்துல மட்டும் ஏன் இவ்வளோ விசித்திரமா கதைகள் இருக்குன்னு. ஆனா நான் எல்லாத்தையும் சரி செஞ்சிடுவேன். பாரு, சீக்கிரமே எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். அப்புறம் நீயே சொல்லுவ, உன் அதிர்ஷ்டம் தான் உலகில மிகச்சிறந்த அதிர்ஷ்டம்னு. உன் தலையெழுத்த நீ எப்பவுமே திட்டமாட்ட. I promise you. டேட்டுக்கும் என்னோட அர்ஜுனுக்கு உடம்பு சரியில்லை. நான் இங்க இப்படி உட்கார்ந்து இருக்கணுமா? கைத்தாங்களா பிடிச்சி அவன் ரூமுக்கு கூட்டிப்போ. பெரியம்மா, நீங்க இதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்க சும்மா ரெஸ்ட் எடுங்க. ஆனாதான் அர்ஜுனை பாத்துக்க போயிருக்காளே பெரியம்மா. அந்த பொண்ணு அவனை என்னத்தை பாத்துக்குவா?
என் பையன் அவன், நான் தானே அவனை நல்லா பாத்துக்கணும். பாரு, நீ என்ன கூட்டிட்டு போ, இல்லன்னா நான் தனியா போறேன். ஐயோ வேணாம் பெரியம்மா, நீங்க உட்காருங்க. நான் வரட்டும், அப்புறம் நீங்க போலாம். ஏன்டா, நான் அவ வர்றதுக்காக ஏன் காத்திருக்கணும்? என்னால தனியா போக முடியாதா? நீ வரியா இல்ல தனியா போட்டுமா? பெரியம்மா, அவனோட பொண்டாட்டி, அவ ஒன்றும் தப்பு செய்ய மாட்டா. பாருங்க, அவ உங்களை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டா. இப்ப என் பெரியம்மா முன்ன விட எவ்வளவு நல்லா தேறிட்டாங்கன்னு பாருங்க. அப்படின்னா அவளாலதான் நான் குணமானேன்னு நீ சொல்ல வரியா? பெரியம்மா, அது வீட்டுல இருக்க எல்லாரும் பார்த்தாங்களே, உங்களுக்கு எவ்வளவு நல்லா பணிவிட செய்யறான்னு. நீ என்ன பிடிக்கிறியா இல்ல போட்டுமா? பெரியம்மா, நீங்க தேவையில்லாம பிடிவாதம் பிடிக்கிறீங்க. இத பாருங்க, நான் பார்த்துட்டு வரட்டுமா? நீ சும்மா இரு, நானே தனியா போறேன். பெரியம்மா, இப்படி எந்திரிக்காதீங்க, சிரமப்படாதீங்க, நீங்க விழுந்துருவீங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். இதோ 5 நிமிஷத்துல போயிட்டு வந்துடுவேன் பெரியம்மா. ஏய் டுக்கு, நீங்க உட்காரு உட்காரு உட்காரு. என்னோட அர்ஜுனை பத்திய விஷயம்டா இது. அங்க தலைவலியால துடிச்சுக்கிட்டு இருக்கான், நான் இங்க இப்படி உட்கார்ந்துருக்கேன். என் மனசு எப்படி வலிக்கும். ஒரு வாட்டி போய் பார்க்க விடுடா. நீ வரலன்னா நான் கைத்தடியை புடிச்சுக்கிட்டாவது போவேன். ஆனா போவேன், உன்னோட உதவி தேவையில்லை, நானே தனியா போவேன். தள்ளு. பெரியம்மா, பெரியம்மா, நீங்க இவ்வளோ ஈஸியா எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு வலிக்கலையா? ஒருவேளை அத்தைக்கு தெரிஞ்சா நீங்க என்ன இது மாதிரி போய் சொல்லி இங்க வர வச்சீங்கன்னு? அம்மாவுக்கு நிச்சயமா தெரியவே தெரியாது. அது டுக்குன்னு அண்ணா பாத்துக்குவார். அப்புறம் நீ இன்னைக்கு இதே ரூம்ல என்னோட தங்க போற. ஏன்னா என் உடம்பு இன்னைக்கு நைட் வரை சரியாகாது. சொல்ல போனா உங்க அம்மாவோட உடம்பும் சரியா இல்ல, அவங்களுக்கும் முடியாம தான் இருக்கு. நீ ஏன் சிரிக்கிற? எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாததை கேலி செய்யறியா? ஐயோ இல்ல இல்ல இல்ல, கண்டிப்பா இல்ல, அப்படி ஒண்ணும் இல்ல. அப்படி என்ன மறைக்கிற? சீக்கிரம் சொல்லு. முதல்ல இது முடிவாகட்டும். இந்த வீட்ல எனக்கு நிரந்தரமான இடம் இருக்குமா இல்லையான்னு. நம்ம உறவு ஒரு முறை ஸ்டேபிளா மாறட்டும், அப்புறம் கண்டிப்பா சொல்றேன். ஏற்கனவே பிறந்த வீட்டுக்கு திரும்பி போக வேண்டிய பயத்தாலேயே என் மனசுல உள்ளதை உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஆனா ஏன் ஒவ்வொரு விஷயத்திலும் என்கிட்ட கோச்சுக்கிற? நீ ரொம்ப ரூடான பொண்ணு இல்ல? ஒரு நிமிஷம், நீங்க என்ன எப்படின்னு நினைச்சீங்க? நான் ரொம்ப அமைதியானவ, உங்க ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டு நடக்கிற டைப்புன்னா என்ன? இல்லைங்க, நான் கொஞ்சம் கூட அப்படிப்பட்டவ கிடையாது. என் மனசுக்குள்ள எதையும் என்னால் அடக்கி வைக்க முடியாது. எனக்கு எல்லாத்தையும் நேருக்கு நேரா சொல்லத்தான் பிடிக்கும். ஆமா, உங்க குடும்பத்து ஆளுங்க முன்னால பேசக்கூடாதுன்னு முயற்சி செய்றேன். ஆனா சில நேரங்கள்ல என்ன கட்டுப்படுத்த முடியல. அது மட்டும் இல்லாம புருஷன் பொண்டாட்டி நமக்குள்ள வெளிப்படையாக பேசக்கூட முடியலன்னா அப்புறம் நம்ம உறவு எப்படி உறுதியா ஆகும்? சரி போட்டோம், இப்ப இந்த பேச்சை எல்லாம் விடுவோம். ஏன் பேசதானே நீங்க என்ன இங்க கூப்பிட்டீங்க, அப்புறம் ஏன் விடணும்? பேச மட்டும்தான் நான் உன்னை இங்க கூப்பிட்டேன்னு நீ நினைக்கிறியா? ஆமா, அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஒரு நிமிஷம், நான் கதவை மூடிட்டு வரேன். அட ஏன் நீங்க நீங்க கதவை எங்க மூடுறீங்க? சாயங்கால நேரம் உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஆமா, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. நான் இப்படி பைத்தியமா இருக்கிறதுக்கு பின்னால உனக்கு பெரிய பங்கு இருக்கு. முன்னாடி அம்மா என் கூட தூங்கினாங்க, இப்போ உன் கூட தூங்குறாங்க. அப்புறம் நீ என் மெசேஜ்களுக்கு பதில் சொல்லாம இருந்தியே, ஞாபகம் இருக்கா? உங்க மெசேஜ்களுக்கு பதில் சொல்லி என்ன பயன்? நீங்க எப்பவும் எனக்கு சப்போர்ட்டா சண்டை போடுறது இல்லையே. சண்டையா? அதுவும் துர்கா தேவி கிட்டியா? நாட் பாசிபிள். அது இல்லாம அம்மா கிட்ட நான் என்னத்த சொல்லுவேன்? நான் என்னோட பொண்டாட்டி கூட தூங்கணும்னா இப்படியா சொல்லணும்? என்னால அப்படி சொல்ல முடியாது. சரி அப்படின்னா அப்ப சரி, விட்டுடுங்க. இப்ப ஏன் இவ்ளோ பாசம் காட்டுறீங்க நீங்க? இதுக்கும் எந்த அவசியமும் இல்ல. இல்ல இல்ல, அவசியம் இருக்கு. நான் டுக்குன் அண்ணாவோட பிளானை என்னால இப்படி வீணாக்க முடியாது. நீ ஒரு வேலை செய், சத்தம் போடாம அங்க போய் உட்காரு. நான் கதவை தாழ்பால் போட்டுட்டு வரேன். வலிக்குதுதான் டுக்குன், வலிக்காம எப்படி இருக்கும்? ஆனா பையனோட வலிக்கு முன்னால அம்மாவோட வலி பறந்து போயிடும். பாரு, எவ்வளவு வேகமா எழுந்துட்டேன். ஒரு வேலை செய், எனக்கு கொஞ்சம் பிடிமானம் கொடுத்து அவன் ரூம்க்கு கூட்டி போ. வா 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 வாப்பா, சீக்கிரம் சீக்கிரம். எங்க அர்ஜுன் எந்த நிலைமையில இருக்கானோ தெரியல. பெரியம்மா கொஞ்சம் மெதுவா போலாமே. என்ன மெதுவா? வேகமா நட. வலி எனக்கா இல்ல உனக்கா? நட சீக்கிரம்.
பாருங்க, நீங்க தப்பு பண்றீங்க. இல்ல இதுதான் சரி. நான் பெரிய ரகல ஆயிடும். ப்ளீஸ் விடுங்க. அம்மா இங்க வர முடியாது. ஏன்? அம்மாவோட நிலைமை இப்ப மேல ஏறி வர்ற மாதிரி இல்ல. அட இல்ல, உங்க அம்மா ரொம்ப நல்லாவே இருக்காங்க. அவங்களுக்கு ஒண்ணும் ஆகல. அப்படியா? அம்மா நல்லா இருக்காங்க? ஆமா. அம்மாக்கு வலி இருந்தது, இவ்வளவு சீக்கிரம் எப்படி சரியாச்சு? ஆனா நடமாடுறதுக்குன்னு டைம் எடுக்கும் இல்லையா? ஆமா, ஆனா உங்க அம்மாவால இப்ப நடக்க முடியுது. உனக்கு அப்படி தோணுது. அம்மா வர முடியாது இங்க. அம்மா வர முடியாதுன்னா என்ன? வீட்ல இன்னும் ஆளெல்லாம் இருக்காங்களே, யாராச்சும் பாத்துட்டாங்கன்னா நீங்க ப்ளீஸ் கிளம்புங்க. கதவை தரங்க, ப்ளீஸ் கிளம்புங்க. இனி இந்த கதவு திறக்கப்படாது. நடடா, வேக வேகமா நட. இனி யாரும் வந்துடக்கூடாது. ஐயோ, என்ன செய்றீங்க? விடுங்க, என்ன யாராவது பாத்துட்டு வாங்க. அத்தா இங்க எப்படி வந்தாங்க? பாத்தீங்களா, படுக்கையில இருந்து எழுந்துக்க கூட முடியாம இருந்தவங்க இப்ப எப்படி நடந்து வராங்க பாருங்க. எவ்வளவு வேகமா போறாங்க. உங்களுக்கு புரியலையாக்கா? ஆனா தன்னோட புருஷனை பார்க்க வந்திருக்காளே, அந்த கோவத்திலேயே இவங்க எல்லா வழியும் போயிருக்கும். ஆனா டுக்குன் அண்ணா ஏன் கூப்பிட்டு வர்றாரு? இது அவரோட திட்டம் தானே? இல்ல மாமி, அம்மா கட்டாயப்படுத்தி இருப்பாங்க. அவங்க எப்பவும் இப்படித்தான் செய்வாங்க. பாருங்க, நீங்க என்ன செய்றீங்க? விடுங்க. வீட்ல இவ்ளோ பேர் இருக்கிறாங்க, நீங்க கதவை மூடாதீங்க. யாரும் வரமாட்டாங்க. ஆனா துக்குனாவும் என் அண்ணிகளும் இருக்காங்க இல்லையா, எல்லாத்தையும் அவங்க பாத்துக்குவாங்க. ஆனா இந்த வீட்ல உங்க அண்ணியோ துக்குன் அண்ணாவோ மட்டும் இல்லையே. அது மட்டும் இல்லாம நடு அண்ணா வர்ற நேரம் இது. அவர் கதவு பூட்டி இருக்கிறத பார்த்தா அப்புறம் நான் யார்கிட்டயும் முகம் காட்ட முடியாது. நீங்க ப்ளீஸ் போங்க, கதவை தரங்க, என்ன விடுங்க, போங்க. நோ வே. நீங்க இப்ப என்ன செய்றீங்க? அர்ஜுன் நானும் கரியம்மாவும் வந்திருக்கோம். பாத்தீங்களா, நான் தான் சொன்னேனே கதவை மூடாதீங்கன்னு. இப்ப மாட்டிக்கிட்டீங்க இல்லையா? இல்ல, எல்லாம் சரியாயிடும். எதையாவது சமாளிக்கிறேன், நீ அமைதியா இரு. ஏண்டா, அம்மா உடம்பு சரியில்லை தானே? ராமா, இந்த கதவை ஏன் பூட்டி வச்சிருக்க? எவ்வளவு தள்ளியும் திறக்கவே இல்ல. அம்மா, அது அது தவறுதலா தப்பி தவறி ஆயிடுச்சு. தப்பாவா? அந்த தாப்பால் மாட்டிருக்கும் போல இருக்கு. தாப்பால். ஆமா, தாப்பால் மாட்டிக்கிச்சு அம்மா, தாப்பால். முன்னங்க என் புள்ளைய பாத்துக்க அனுப்பினேன். நீ என்னத்த பாத்துக்கிட்ட? அத்தை, இவரு நல்லா தான் இருக்காரு. இவரை நான் எப்படி பாத்துக்கிறது?
இவ என்ன பேசுறா? தெரியலையா அம்மா அவ என்ன சொல்றான்னு? அஹானா நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஏ என் உடம்பு முழுக்க கொதிக்குது, தலை வலிக்குது, எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா நான் உங்ககிட்ட இதை சொல்லலைன்னா எனக்கு உணர்ச்சியே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. எனக்கு ரொம்ப ரொம்ப துக்குடனா இதை பாருங்க, எனக்கு எவ்வளோ காய்ச்சல் இருக்குன்னு அம்மா கிட்ட சொல்லுங்க. கொதிக்குது இவன் உடம்பு. ஆமா ஆமா என் உடம்பு கொதிக்குது. அப்புறம் இவ எதுக்கு இப்ப மாத்தி சொல்றா? நிஜமாவே உனக்கு உடம்பு சரியில்லையா? ஏய் டுக்குன், நீ என்கிட்ட போய் சொல்லல தானே? பெரியம்மா நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? அப்புறம் அப்புறம் நீ நீ அர்ஜுன் நீயே சொல்ல. ஆனா நீயுமா? அட அர்ஜுன் ஆபீஸ்ல இருந்து வந்தப்போ அவன் கண்ணெல்லாம் சிவந்து போயிருந்துச்சு, கண்ணு முழுவதுமே சிவப்பா இருந்துச்சு, அதோட தலையும் வெடிக்கிற மாதிரி இருந்தது. சொல்லேன்டா. அப்புறம் அப்புறம் நான் உங்களுக்கு சொன்னேனே, நான் அவருக்கு மருந்து கொடுத்தேன்னு. அந்த மருந்து வேலை செய்திருக்கும். அர்ஜுன் மருந்தால நிம்மதி கிடைச்சது தானே? சொல்லு. ஆமா ஆமா அந்த மருந்து இருக்குல்ல, அந்த மருந்தால தானே சரியான அண்ணா. அந்த மருந்து ஒரு மேஜிக் போல வேலை செஞ்சது. தேங்க்யூ. பரவாயில்ல பரவாயில்ல. பாருங்க பெரியம்மா. ஆமா சரியாகிடுச்சு. அப்புறம் ஏன் நீ இவள உன் ரூம்லயே நிக்க வச்சிருக்க? ஏன்னா ஏன்னா அந்த அந்த மருந்து வந்து ஆமா பெரியம்மா, மருந்துனா ஒரு டோஸ் தான் கொடுத்துருந்தேன். 2வது டோஸ் கொடுக்கறதுக்கு தான் நீ அஹானாவை இங்க நிறுத்தி வச்சிருந்த. ரெண்டாவது டோஸ். அஹானா அந்த அந்த மருந்து பத்தி சொன்னேனே, 2வது டோஸ் கொடு. அப்படின்னா இப்ப உனக்கு உடம்பு சரியாயிடுச்சா? ஆமா ஆமா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அட அப்புறம் எதுக்கு என்ன இப்படி அலைய வச்ச? கடவுளே, சரி ஆகிடுச்சுன்னு ரூமுக்கு தகவல் சொல்லி இருக்கலாமே. ஐயோ அம்மா. ஏய், நீங்க 3 பேரும் இங்க என்ன செய்றீங்க? என்ன வேணும்? நீங்க இப்படி நடந்தது பார்த்தோம், உங்களால எழுந்துக்கவே முடியாம இருந்தது. ஓ இல்ல இல்ல அக்கா, அத்தை நல்லா இருக்காங்க. இன்னைக்கு காலையில அவங்க தனியா குடிக்க கூட போயிட்டாங்க. நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரிஞ்சுதா? பெரியம்மா நீங்க ஏன் தனியா குடிக்க போனீங்க? அஹானாவை கூட்டி போயிருக்கலாமே, உங்க இடுப்புல ரொம்ப வலி இருந்தது. இல்லன்னு யார் சொன்னது? இப்பவும் இருக்குது பாரு. அது எனக்கு யாரையும் சார்ந்து வாழும் பழக்கம் இல்ல, அதனாலதான் எல்லாத்தையும் தனியாவே செய்யறேன். ஆனா அம்மா வலி அதிகமாக இருந்தா என்ன ஆகிருக்கும்? இத பத்தி நீங்க யோசிக்க வேணாமா? அட வலி அதிகமான ஆகட்டுமே, அது மட்டும் இல்லாம எனக்கு வாழும் ஆசை எங்க இருக்குது? அம்மா தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க. அண்ணா அம்மா கிட்ட சொல்லுங்க. அர்ஜுன் நான் சொல்றேன் பாருங்க, உங்க குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா அழகாவும் இருக்குதுன்னு ஒரு முறை எல்லாரையும் பாருங்க. பெரியம்மா இப்பதான் அர்ஜுனுக்கு கல்யாணம் நடந்திருக்கு, ஒரு புது கல்யாண பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கா. நீங்க இப்படி அர்த்தம் இல்லாம பேசுறது சரியில்லை பெரியம்மா, சரியில்லை பெரியம்மா. அர்ஜுனோட கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு எனக்கு எல்லாம் தெரியும். எந்த மாதிரி பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கான்றதும் எனக்கு தெரியும். என்ன பெரியம்மா, ஆனா கொஞ்ச நாளா உங்களை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டா, அவள் இப்படி அவமதிக்காதீங்க ப்ளீஸ். எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை, என் வேலைகளை நானே செஞ்சுக்குவேன். இனி எங்க அறைக்குள் யாரும் வர வேணாம். சரிங்க. ஆனா அத்தை, அப்படின்னா நான் எங்க இருக்கிறது? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரூம்ல இருக்க முடியாது, நீங்க உங்க ரூம்குள்ள விட மாட்டீங்க. அப்புறம் இன்னைக்கு நைட் எங்க இருக்க? நீ என்னோட ரூம்ல தான் இருப்பேன், சரியா?